Hi, hello, it's now the PK. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எடப்பாடி தொகுதியில் தாவேகா சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த அருண்குமார் வந்துட்டு பார்த்தோம்னா கடைசி நேரத்தில் மாயமாயிருந்ததுனால தாவேகானால எடப்பாடி தொகுதியில் போட்டியிட முடியாத சுச்சுவேஷன் அப்படின்றது உருவாயிருந்துச்சு. ஸோ முதல் எலெக்ஷன்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 234 தொகுதிகளுக்குமே வேட்பாளரை போட்டு நம்ம வெயிட்டை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சார்பில் தடபுடலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா வேலைகளையும் முழு வீச்சில் நடத்தப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல தான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்டா எடப்பாடி தொகுதியில மட்டும் தாவேகானால போட்டியிட முடியாத சுச்சுவேஷன் அப்படின்றது உருவாயிருந்துச்சு. இது அரசியல் களத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பேசுபொருள் ஆனதோட மட்டும் இல்லாம அதிர்ச்சிகளையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப தாவேகா வந்துட்டு எடப்பாடி தொகுதியில இல்லையா, தாவேகாவுடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள்லாம் வந்துட்டு எதுக்கு ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது தாவேகாவுடைய தொண்டர்கள்லாம் அப்ப நோட்டாக்கு போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் எழும்ப ஆரம்பிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு எடப்பாடி தொகுதியில சுயேட்சை வேட்பாளராக நிற்கக்கூடிய பிரேம்குமாருக்கு தன்னுடைய ஆதரவு அப்படின்றத கொடுத்திருக்காரு விஜய். ஸோ அந்த ஓட்டு மிஷின் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு 13வது இடத்துல இருக்கக்கூடிய டிவி சின்னத்துக்கு, தொலைக்காட்சி சின்னத்துக்கு வந்துட்டு ஓட்டு போட்டு நான் ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய வேட்பாளரை நீங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையையும் முன் வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜயனுடைய இந்த மூவ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு தேர்ந்த அரசியல்வாதியா முன்னேறிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிரேம்குமாருக்கு ஆதரவு கொடுத்ததோட மட்டும் இல்லாம பிரேம்குமாருடைய பின்னணியும் விஜயோட தொடர்பு படுத்தி பேசப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த பிரேம்குமார், அதை தாண்டி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில இப்ப என்னதான் நிலைமை, 8வது முறையா எடப்பாடியில களமிறங்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் அந்த தொகுதியில ஜெயிப்பாரா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யார் இந்த பிரேம்குமார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாவேகா இருக்கு இல்லையா, தாவேகாக்கு முன்னாடி விஜயனுடைய ரசிகர் மன்றம் இருந்தப்பயே வந்துட்டு அதுல அந்த ரசிகர் மன்றத்துல கிளை செயலாளரா இருந்து வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா தாவேகாலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட வேலைகள்லாம் பார்த்திருக்காரு. சீட்டு வந்துட்டு அருண்குமாருக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டதுனால பிரேம்குமார் வந்துட்டு சுயேட்சை வேட்பாளரா நின்றுருக்காரு. ஸோ கடைசி நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அருண்குமார் கால வாரினதுனால பிரேம்குமார் இருக்கார் இல்லையா, பிரேம்குமார் வந்துட்டு தாவேகாவுடைய தலைமை நிர்வாகிகிட்ட பேசியிருக்காரு. இந்த மாதிரி நானுமே பல வருஷமா வந்துட்டு தளபதிக்காக வேலை பார்த்துருக்கேன், கிளை செயலாளராக இருந்திருக்கேன். ஸோ தளபதி வந்துட்டு எனக்கு ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னா அந்த ஓட்டுகள் எனக்கு விழுந்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே தளபதி காதுக்கும் இந்த விஷயம் போயிருக்கு. ஸோ நம்ம ஒருத்தர் ஏமாத்தினப்ப நமக்காக உழைச்ச ஒருத்தர் வந்துட்டு நிற்கிறாரு, அவர் வந்துட்டு ஆதரவு கேட்கிறாரு அப்படின்னும் போது நம்ம ஆதரவு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அவரை கூப்பிட்டதோட மட்டும் இல்லாம அவருக்கு ஆதரவு தந்து அதை பப்ளிக்காவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய மூவை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ விஜயனுடைய இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா எடப்பாடி தொகுதியில முடங்கி போயிருந்த தாவேகா தொண்டர்கள் ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, மறுபடியும் உற்சாகம் ஆனதோட மட்டும் இல்லாம பிரேம்குமாருக்காக டிவி சின்னத்துல ஓட்டு கேட்டு அவங்களுடைய பிரச்சாரம் அப்படின்றத முடக்கி விட்டுருக்காங்க அப்படின்ற செய்திகளும் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. சரி, இப்ப எடப்பாடி தொகுதியினுடைய கள நிலவரம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு தாவேகா டைரக்டா போட்டியிடல, பிரேம்குமார் அவருக்கு தான் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஸோ டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அப்படின்றதான் வந்துட்டு அங்க நேருக்கு நேர் போட்டியா இருக்கு. ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 89ல இருந்து தொடர்ந்து வந்துட்டு 21 வரைக்கும் 7 டைம் நின்று ஜெயிச்ச எடப்பாடி பழனிசாமி 96 2006 மட்டும் தோத்துருக்காரு, மற்ற 5 டைமும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்காரு, அமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் ஜலகண்டபுரத்தினுடைய பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடிய காசி, இவங்க 2 பேர்த்துக்கு தான் போட்டி வலுவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா
அவர் அங்கே எம்எல்ஏவாக இருந்தப்பையா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அவர் முதலமைச்சராக இருந்த டைமில் இருக்கு இல்லையா, அப்போ வந்துட்டு அந்த எடப்பாடி தொகுதிக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு, நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுலேயும் இந்த காவிரி நீரேற்று பாசன திட்டம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்தது வந்துட்டு விவசாயிகள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அவருக்கான ஓட்டு வங்கியையும் அதிகரிச்சிருக்கு. எந்த அளவுக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காருன்னா, எடப்பாடி தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கே வராத அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா டெஃபினட்டா அங்க நம்ம தான் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதையே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு நெகட்டிவான விமர்சனமா வச்சு எதிர்கட்சிகள் ஓட்டு கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. பாத்தீங்களா, அவர் வந்துட்டு பிரச்சாரத்துக்கு கூட வரல, பரப்புரை கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதிமுகவுடைய நகர செயலாளர்கள்லாம் வந்துட்டு எடப்பாடிக்காக வீடு வீடா கடை கடையா போயிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 15 வருஷமா பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடிய காசி, அவரை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பேரூராட்சி தலைவராக இருந்த அந்த ஜலகண்டபுரம் பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு மின் இணைப்புல ஆரம்பிச்சு ரோடு போட்டு தரது, மின் விளக்கு, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் வசதி இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கிறதுனால அந்த பகுதி மக்கள் கிட்ட ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த பேரூராட்சிக்கே இவ்வளோ செஞ்சிருக்கேன், எல்லாமே கவர்மெண்ட் தான் பண்ணுச்சு அப்படின்றது கிடையாது, நான் வந்துட்டு தன்னிச்சையா பல விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த எடப்பாடி தொகுதியினுடைய எம்எல்ஏ ஆகினீங்கன்னா இதே மாதிரி இந்த தொகுதி முழுக்க செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்துட்டு பட்டியல் போட்டு மக்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம பல வருஷ கோரிக்கையா இருக்கக்கூடிய பூலாம்பட்டி பாலம் இருக்கு இல்லையா, திமுகவினுடைய ஆட்சி அமைஞ்சிச்சு, எடப்பாடியில் வந்துட்டு நான் ஜெயிச்சு வந்தேன் அப்படின்னா அந்த பூலாம்பட்டி பாலத்தை கட்டுறதுக்கான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பேன் அப்படின்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டு அப்பாடா தாவேக்கா இல்லை நம்மளும் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசால்ட்டா இருந்தவருக்கு பிரேம்குமாருக்கு தாவேக்கா ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மெகா ட்விஸ்ட் அப்படின்றது மறுபடியும் தலைவலியா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தாவேக்காவுடைய ஆதரவாளர்களுடைய ஓட்டு, இளைஞர்களுடைய ஓட்டு இப்போ பிரேம்குமாருக்கு போகும் அப்படின்றதுனால அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தம், அந்த ஓட்டு சிதறலை வந்துட்டு இப்போ நிப்பாட்டியாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்டவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் எடப்பாடி தொகுதியில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பாய் பாய்.